மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். குக்கிராமத்திலே நம்முடைய பள்ளியிலே நீட் கோச்சிங்கை நாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்பிலேருந்து தமிழ்நாட்டுக்கு நீட் வர்றதுக்கு முன்பே ஐஐடி கோச்சிங்னு ஒன்று ஆரம்பித்து அதை நீட் கோச்சிங்காக மாற்றி அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுத்து ஈரோடு சிட்டிலே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம 10 ஆண்டுக்கு முன்பே இந்த முன்னெடுப்பு எடுத்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை இப்போ மாணவிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். பிகேபி கல்வி அறக்கட்டளை அந்த வகையில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நம்முடைய ஸ்கூலும் ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி இணைந்து இந்த நீட் கோச்சிங் கொடுத்து 6 மாணவர்கள் நம்முடைய கடந்த ஆண்டு 2025-26 போய் செஞ்சுக்கிறாங்க. அதில் சஞ்சு ஸ்ரீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை, ராஜாஜி மெடிக்கல் காலேஜ் மேடை கலைக்கின்றோம். பெற்றோருடன் மேடை குறைக்கின்றோம். அடுத்து பி தர்ஷினி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை. இந்த மாணவிகள்லாம் ஒரே கிளாஸ் ரூமு, ஸ்கூலில் ஒரே கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை அப்படி நடக்கலை. நிறைய பேர் மெடிக்கல் காலேஜ் போவோம், ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போவாங்க. இந்த செட்டில் பாருங்கள், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது. சஞ்சுஸ்ரீ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை, தர்ஷினி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை, அடுத்து ரவீனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை. 3 பேர் ஒரே இதுலேருந்து ஒரே இதுக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அடுத்து ரவீனா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரை. 3 பேருமே மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒரே சீட்டு ஒரே கிளாஸ் ரூம் போய்க்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சிரமப்பட்டிருப்பாங்க, படிச்சிருப்பாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது, இவங்க பேரண்ட்ஸ் யாருமே பெரிய படிப்பறிவு உள்ளவங்க கிடையாது. சாதாரண விவசாயம், நம்ம பகுதியை சேர்ந்தவங்க, மொடக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க, எல்லாமே மொடக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க தான். அடுத்ததாக கௌசிகா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. நெக்ஸ்ட் பூமஞ்சரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர். பூமஞ்சரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர். நம்ம ஸ்கூலில் எப்பவுமே ஃபஸ்ட்டு நீட் ஆரம்பிக்கும் போது 2 டாக்டர்ஸ் போனாங்க. அப்புறம் 3, இந்த கல்வியாண்டு முடிந்த கல்வியாண்டில் 6 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு.
பூமஞ்சரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர். லாஸ்ட் ஹரி பிரசன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர். இந்த மாணவ மாணவிகள் அனைவருமே நம்முடைய மொடக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க. யாருமே ஈரோடு டவுனோ வேறு சின்ன டவுன் கூட கிடையாது. எல்லாம் கிராமத்தை சேர்ந்த மிக சாதாரண எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அரசு மருத்துவக் கல்லூரியில் இப்போ நம்ம இந்த அளவுக்கு இந்த சாதனை இந்த கிராமத்தில் நடத்துறதுக்கு நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அகாடமியோடு இணைந்து தான் பண்ணுறோம். ஈரோட்டில் ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி நடத்தக்கூடிய ஃபவுண்டர் மேடம் வந்திருக்கிறாங்க மேடைக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அவங்களையும் இந்த மேடையில் நாங்கள் கௌரவிப்போம். ஏன்னா அவங்களுடைய உழைப்பும் நம்ம ஸ்கூலுடைய பங்களிப்பும் குழந்தையுடைய அயராத பாடுபாடு தான் இந்த வெற்றிக்கு காரணம். அந்த வகையில் ஸ்ரீ ஸ்ரீ அகாடமி உடைய ஃபவுண்டர் டாக்டர் பி ஸ்ரீ சத்யபிரியா மேடத்தை பொழுது நம்முடைய டிஓ சார்ட்ட நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம பண்ணுறோம். பொதுவாக நம்ம ஸ்கூலில் கடந்த கல்வியாண்டு நம்ம பள்ளியில் கட் ஆஃப் மார்க் மிக அதிகமாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை அடிக்கடி கிளாஸில் சொல்லிட்டுக்கிறேன். இந்த கல்வியாண்டு நீங்கள் அதை சாதிக்கணும்னு சொல்லி இன்னும் முயற்சி வேணும். அந்த முயற்சி அதாவது முந்தின கல்வியாண்டுடைய சாதனையை முறியடிப்பதற்கு இப்போது இருக்க மாணவர்கள் கடுமையாக உழைக்கணும். எப்பவுமே ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். அதான் நம்முடைய வெற்றியாக இருக்கும். அந்த வகையில் கடந்த ஆண்டு இன்ஜினியர் காலேஜ் பொறுத்தவரை நிறைய காலேஜஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 198.5 ஆரம்பித்தா 190க்கு மேலேயே 35 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க இன்ஜினியரிங் கட் ஆஃப். அது ரொம்ப பாராட்டப்படக்கூடியது. அதற்கு நம்ம பள்ளியில் ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய ஒய்ஸ் இன்ஸ்டியூட் கொடுமுடி நம்ம சுப்பிரமணிய சாரையும் இங்கே கௌரவிக்க விடுகிறோம். எம்எஸ் அகாடமி கொடுமுடி அவருடைய டைரக்டர் திரு சுப்பிரமணிய சாரை மேடை கலைக்கின்றோம். அவரையும் பாராட்டணும். நமது பள்ளியில் புதிதாக ஒரு மாணவன் 9th சேர்ந்திருந்தா, ஹாஸ்டலில் இருக்கிறான். ஈரோடு மாணவன். அவன் வந்ததுலேருந்தே அடிக்கடி மந்த்லி ஒரு 2 days லீவ் கேட்டு போவான். நான் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், அடிக்கடி லீவ் போட்டு ஏதோ ப்ராக்டிஸ் போறியே, என்ன ப்ராக்டிஸு, நீ எங்கே படிக்கிற ப்ராக்டிஸ்னு. நான் ஷூட்டிங்க்கு, அதாவது நம்மளுடைய ஷூட்டிங்கில் ப்ராக்டிஸ்க்கு நான் ஈரோடு போகிறேன் சார்பா. அந்த வகையில் அந்த மாணவன் 68th ஷூட்டிங் காம்படிஷன் நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறான். 2024-25 கல்வியாண்டில் தேசிய அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள போபால் நகரில் நடைபெற்றது. அதில் நமது பள்ளி பயிலும் மாணவன் திரு ரிஸ்வந்த் சூர்யா மாநில அளவில் வெற்றி பெற்று தேசிய அளவில் கலந்து கொண்டிருக்கிறார். பேரண்ட்டும் மேடைக்கு வாங்க. அவங்க ஒத்துழைப்பு இதில் அதிகமாக இருந்தது. ஏன்னா இந்த மாணவன் இந்த சின்ன வயசில் நேஷனல் லெவலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறான். அவன் பேர் ரிஸ்வந்த் சூர்யா. நான் அடிக்கடி ஆசையில் அவனை ரைஃபிள் சூர்யான்னு கூப்பிடுவேன். ஆனால் அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு மிகச்சிறப்பு. அவனை பாராட்டுறோம். பேரண்ட்ஸ் வந்தால் மேடைக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இது பேரண்ட்டுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது இந்த மாதிரி சாதிக்க முடியும். அதை ரொம்ப பாராட்டுறோம். நெக்ஸ்ட் அதே அளவுக்கு 69th SGFI 25-26 அண்டர் 19 கேர்ள்ஸில் ரெஸ்லிங் நேஷனல் லெவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு பொண்ணு பண்ணிக்கிறா. இந்த கல்வியாண்டில் தேசிய அளவில் போய் பங்கு பெற்ற மாணவி, அந்த மாணவி வேதாஸ்ரீ, அந்த மாணவி மேடை கலைக்கின்றோம். அவங்க பேரண்ட்டையும் மேடை கலைக்கின்றோம். பேரண்ட் ஒத்துழைப்பில் தான் இது சாத்தியம். இந்த மாதிரி ஒரு மல்யுத்த போட்டியில் நேஷனல் லெவலில் போய் எங்கே நடைபெற்றதுன்னா இது ஹரியானாவில் நடந்தது. பானிபட்டில் நடைபெற்ற அந்த போட்டியில் இந்த மாணவி
சென்று பங்கு பெற்றால் அவளுக்கும் பாராட்டு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு போட்டி, முக்கியமான ஒரு பரிசு. இந்த பரிசு நம்முடைய மாணவன் எல்எஸ் தீபனுக்கு இருக்கக்கூடிய பிரைஸு. அதாவது நம்ம பள்ளியில் ஒவ்வொரு கல்வியாண்டும் 12th முடிச்சு போகிறதுல த பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பெஸ்ட் அவுட் கோயிங் நம்ம பண்ணுவோம். அந்த வகையில் இந்த கல்வியாண்டு அது எதடைப்பில் பண்ணுறோம்னா, மார்க் மட்டுமல்ல, படிக்கணும், நல்லா படிக்கணும். வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், பிகேபி கல்வியாளர்கள் எப்பவுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்கவுட் கைடு, அதே மாதிரி யோகா, கராத்தே, செஸ்ஸு, மியூசிக்கு, கீபோர்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தெரியும் உங்களுக்கு. ஜேஆர்சி, ஆர்எஸ்பி அனைத்துமே நம்ம ஸ்கூலில் சிறப்பாக, பேருக்கு நம்ம நடத்துகிற ஸ்கூல் அல்ல, போர்டு வச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் அல்ல. நம்ம மாவட்ட கல்வி அலுவலருக்கு நல்லா தெரியும் என்எஸ்எஸ் எவ்வளோ ப்ராம்ப்டாக நடத்தணுங்கிறது. ஐயா களத்தில் ஆய்வு பண்ணார். திடீர்னு மாவட்ட கல்வி அலுவலர் என்எஸ்எஸ் உடைய கேம்புக்கு வந்தாங்க. அந்த கேம்பில் நம்ம சிறப்பாக பண்ணோம். இந்த எல்லா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லையும் தன்னை தயார்படுத்தி தன்னை இணைச்சிக்கிட்டு சிறப்பாக பண்ணுறது இந்த மாணவன் எல்எஸ் தீபன். படிப்பிலை நம்பர் 1. அதே மாதிரி டான்ஸு, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, ஜேஆர்சி, ஆர்எஸ்பி, ஸ்கவுட் கைடு, என்எஸ்எஸ் எல்லாத்துலேயுமே முதல்ல பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் எல்எஸ் தீபன். லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வாங்கினாலும் டீச்சர்ஸ் நாங்களும் ப்ரைஸ் வாங்குவோம் அடிப்படையில். என்சிசியில் நம்மளுடைய மாஸ்டர் மகேஸ்வரன் சார், ஏற்கனவே கடந்த ஆண்டு போபால் மத்திய பிரதேசம் போய் 1 month ட்ரைனிங் பண்ணார். இப்பையும் செகண்ட் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு ட்ரைனிங் பண்ணிக்கிறார். நம்ம பிகேபியோடைய என்சிசியோடைய லெஃப்டினன்ட் லெவலில் அடுத்து கேப்டனாக போயிடுவார். லெஃப்டினன்ட் லெவலில் என்சிசியில் ஆயிருக்கிறாரு. நம்ம என்சிசி ஆரம்பித்து நான் பெருமையாக மாவட்ட கல்வி அலுவலருக்கு பணிந்து சொல்லக்கூடியது, நாங்கள் என்சிசி ரொம்ப போராடி வாங்கினோம். 4 வருஷம் 5 வருஷம் தான் ஆயிருக்குது. எங்கள் சார் லெஃப்டினன்ட் லெவலுக்கு நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். அடுத்து கேப்டன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் அது இப்போ நான் சாரை கேட்டேன், அடுத்த வருஷமே போறியா சார்? நான் போகிறேன் சார்னாரு. பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போக முடியும். நாங்கள் கேப்டன் போயிட்டா டீச்சரில் டாப் லெவல் ட்ரெயினர் நம்ம டீச்சர் இங்கே வச்சுக்கிறோம். அந்த வகையில் மகேஸ்வரன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நம் நினைவு பரிசு.